மீன ராசிக்காரர்களே, வலி என்று வாடி வதங்கி விடாதே, அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வி என்று நீ ஒருபோதும் துவண்டு விடாதே, அதுதான் உனக்கு வெற்றி கனியை பறித்து கொடுக்கும். அதனால தாங்க நீங்கள் தோல்வியை கண்டு பயந்துட மாட்டீங்க. எத்தனையோ துன்பங்கள் வலிகள் வாழ்க்கையில் வந்தாலும் தாங்கி தாங்கி வலிமையுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷமாக தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பின் மூலியமாக மீனராசிக்காரர்கள் உலக அளவில் நல்ல மனுஷங்கன்னு பேர் எடுக்க போறீங்க. நல்ல மனிதர்களுடைய சிநேகிதம் ஏற்பட போகுது. மீனராசிக்கு உயர்ந்த எண்ணங்கள் ஏற்பட போகுது. எண்ணத்தில் இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் ஏற்பட போகுது. தடுமாற்றங்கள் விலகி நல்லது நடக்க போகுது. இதெல்லாம் மீனராசிக்கு அமோகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மன அமைதியை கொடுக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் தீரும். மனம் சந்தோஷம் அடையும். ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு வரும். சும்மா பேருக்கு கோயிலுக்கு போனவங்கலாம் இப்போ மனதார கோயிலுக்கு போவீங்க. அதுவும் கூட்டம் இருக்கிற கோயிலை விட கூட்டமே இல்லாத கோயிலுக்கு தேடி போக ஆரம்பிப்பீங்க. பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் தான் முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை எப்படி பெருக்கணும், பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி பணத்தை சம்மந்தமாகவே யோசிக்க போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இல்லறத்தில் சந்தோஷம் ஏற்படும். இல்லறத்திலே இல்லாதவங்க கூட இல்லறம் ஏற்படும். சில பேருக்கு 2ஆம் கல்யாணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக ஏற்படும். நல்ல நட்புகள் ஏற்படும். காதல் மலரும். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் இப்போ மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலை திறமைகள் ஏற்படும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹார்ட், ஏதோ ஒரு திறமை, அது மியூசிக்காக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அது என்ன வேணா இருக்கலாம். தைரியமாக உங்கள் திறமையை வெளியே கொண்டு வாங்க. எனக்கு திறமை இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ புதிய வாய்ப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்த போகிறான். அப்போ இந்த வருஷத்தில் நிறைய கனவு காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த கனவுகளை மட்டும் வெளியில் சொல்லாதீங்க. திறமையை சொல்லி வேலை கேட்குறது வேறு, கனவை சொல்லி வேலை கேட்காதீங்க. அது பழிக்காது. அது பிரச்சனையை கொடுத்துரும். கனவை மனசில் வச்சுக்கிட்டு அதை யோசிச்சுட்டே இருங்க. எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா பாசிட்டிவ் சொல்கிறத விட நெகட்டிவ் இருக்குது. எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க. ட்ராவலில் ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, வேகமாக போக வேண்டாம். பயணங்களில் அனுகூலம் வேண்டுமென்னா பயணத்தில் நிதானம் தேவை. மறதி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை யோதி வைங்க. அடிக்கடி உடல் சோர்வுகள் ஏற்படும். பழையபடி ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனால் இந்த உடம்பு ஒத்துழைக்க ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க. பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. நொறுக்கு தீனிகள் சாப்பிட வேண்டாம். முக்கியமாக இரவு நேரங்களில் உணவுகளில் சாப்பிடும்போது அரிசி சாப்பிட்றத நிப்பாட்டிக்குங்க. நிறைய வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் இந்த வருஷம் வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. செலவுகள் என்ன பண்ணுன்னா நல்ல செலவுகளாக அமையும். அந்த நல்ல செலவு உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை, லாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அமைய போகுது. எதிர்பார்த்த யோகங்கள் அமைய போகுது. தெய்வ அனுகிரகத்தினால கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான விஷயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்து நல்ல நிலைமையில் வர போகிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த காலத்தில் சில விஷயங்களை நம்ப முடியல சாமி அப்படின்னு நினச்சிருந்த பிள்ளைகள்லாம் கடந்த கால நினைவுகளில் இருந்து மறந்து நல்ல விஷயங்களுக்குள்ளே இறங்கி முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. மிகப்பெரிய லாபத்தை மீனராசி பெற போகிறீங்க. சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கு இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானை இந்த வருஷத்தில் அவசியம் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மண்டே, தேர்ஸ்டே குருவோட ஆதிக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தயங்கி நிற்காதீங்க. தைரியமாக இருங்க. நல்லதே நடக்கும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு.
பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படின்னா முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதா இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண்ணு எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.